இறையேசுவில் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சிறப்பாக நம்முடைய அன்னை பாதுகாவலி புனித பெரிய நாயகி அன்னையினுடைய இந்த விழாவை நவநாள் எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற மிக அற்புதமான செய்தி, இறைவன் நமக்கு செய்த அனைத்து விதமான அளப்பரிய நன்மைகளுக்கும் அன்னையின் வழியாக நன்றி செலுத்துகின்றோம் என்கின்ற ஒரு செய்திதான். விழா என்றாலே நன்றியை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் இறைவன் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக பாதுகாக்கின்றார். அந்த பாதுகாப்பிற்கு நன்றியாக இன்னும் தொடர்ந்து இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்க இந்த அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக நாம் இதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நவநாளிலே உங்களுக்கு முன்னமே இந்த திருவிழா நல் வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசிர்வாதம் நம்முடைய அன்னை பாதுகாவலி பெரியநாயகி அன்னையின் வழியாக உங்களுக்கு என்றும் இருக்கவும், வருகின்ற இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் தொடர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ளவும் வாழ்த்துகின்றோம். அதே சமயத்திலே நாம் இந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே இருக்கின்ற இந்த ஒரு தருணத்திலே அன்னையினுடைய அந்த மகிமையை, அந்த சிறப்பை நாம் நினைத்து சிந்தித்து அதை நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது மரியாள் ஒரு தனி மனித வாழ்வின் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். எல்லோருடைய வாழ்விலுமே நாம் சிறு வயதிலே இருக்கின்ற பொழுது ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வோம். அதாவது நான் இப்படி தான் இருக்க வேண்டும், யாராவது ஒருவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். அது சினிமா நடிகர்களாக இருக்கலாம், தன்னுடைய தந்தையாக இருக்கலாம், நாம் ஊரிலே பார்த்த ஒரு பெரியவராக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆலயத்திலே பார்த்த குருவாக இருக்கலாம். யாரோ ஒருவரை நாம் என்ன செய்வோம், அவரை போன்றே அவர் மீது நாம் உண்மையான அன்பு கொண்டவர்களாக, அவர் செய்கின்ற செயல்களை மதித்தவர்களாக நாம் அவரை போன்று இருக்க வேண்டும். அவரை போலே நாம் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற வேண்டும். அவரை போன்று நாம் இந்த மதிப்பு பெற வேண்டும். அவரை போன்று இந்த சேவைகளை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மனிதரை பார்த்து நாம் கவரப்படுகின்றோம். அதனால் அவரை போன்றே நாம் இருக்க வேண்டும் என்றே நாம் விரும்புகின்றோம். இதுதான் அவரை நம்முடைய வாழ்விலே எடுத்துக்கொள்கின்ற ஒரு முன்மாதிரியான ஒரு நிலை. ஒருவேளை அது தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஒருவரை பற்றி நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் சில நல்ல பழக்கங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு பின்பற்றுகின்றோம், சில தீய பழக்கங்களையும் அவரை போன்றே நாம் செய்ய வேண்டும் என்றே எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றுகின்றோம். அப்படி நாம் பின்பற்றுகின்ற அந்த ஒரு நிலை அவரின் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஒரு பற்றை காட்டுகின்றது, அவரின் மீது இருக்கின்ற அந்த ஒரு ஈர்ப்பை காட்டுகின்றது. அதே வேளையில்தான், அதே அடிப்படையில்தான் இன்றைய நாளிலே ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக நமக்கெல்லாம் அன்னை மரியாள் கொடுக்கப்படுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விற்கு, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும், நம் சில நடிகர்களை எடுத்துக்கொண்டாலோ இல்லை சில மனிதர்களை எடுத்துக்கொண்டாலோ அவர்களை போன்றே நம்மால் இருக்க முடியாது. ஒரு சிலது நமக்கும் அவருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் செய்த அந்த அனைத்து நல்ல செயல்களையும் நம்முடைய வாழ்வில் நாம் யாராக, எப்படி நம்முடைய மனிதர்களுக்குள்ளாக பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் முழுமையாக அந்த அன்னை மரியாவை எடுத்துக்கொள்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்விலே பின்பற்றக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியா என்று நாம் சொன்ன உடனே நாம் மிகவும் ஒரு மதிப்புக்குரியவர்களாக, அல்லது கிறிஸ்துவத்திலே அன்னை மரியாவை பின்பற்றுகின்றவர்கள் என்றாலே நாம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெறுவர்களாக இருக்கின்றோம். அன்னை என்றாலே நமக்கு எல்லோருக்கும் பிடித்த ஒரு உறவாக இருந்தாலும் கூட அந்த அன்னையின் மீது நாம் பக்தி வைத்திருக்கின்றோம் என்றால் நாம் இன்னும் அதிகமான மதிப்புக்குரியவர்களாக மாறுகின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட அன்னையை நம்முடைய வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்விலே அன்னைதான் நமக்கு எல்லாம் என்று நாம் எடுத்து அவர் வழியிலே நாம் செயல்படுகின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது நாமும் அந்த அன்னைக்குரிய அந்த மகிமையை பெறுகின்றோம். அந்த அன்னை எப்படி இறைவனால் மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டாரோ
அதே போன்று நாமும் இறைவனுக்குரிய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம் என்பதுதான் உண்மை. அன்னை மரியாவை விவிலியத்திலே நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் விவிலியத்திலே மிக அவர் எளிமையாக காணப்படுகின்றார். நாம் பல நேரங்களிலே நாம் நினைத்து கொள்கின்றோம், நாம் அதிகமாக பொருள் பணம் வைத்திருந்தால்தான் அல்லது அதிகமாக ஒரு அதிகாரத்தை மதிப்பை பெற்றிருந்தால்தான் நாம் மற்றவருக்கு உரியவராக இருப்போம், மற்றவர் நம்மை மதிப்பார்கள், மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். யூத சமுதாயத்தில் அப்படிதான். யார் ஒருவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஒருவர் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்ற மனிதர்கள் மக்கள் எல்லாம் இறைவனால் நினைத்து கூட பார்க்காத மனிதர்கள், இறைவனால் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் என்று அவர்களுடைய எண்ணம் அப்படி இருந்தது. அந்த கட்டத்தில் அந்த சூழ்நிலையில்தான் அன்னை மரியாள் வாழ்கின்றார். எவ்வாறு வாழ்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது மிக எளிமையாக வாழ்கின்றார். அவருடைய அந்த தனி மனித ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லோரும் அன்னை மரியாவை மிகப்பெரிய ஒரு கடவுளாக, மிகப்பெரிய ஒரு அதிசயமாக பார்க்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் நம்மை போன்றே ஒரு சாதாரண மனிதராக இருக்கின்றார், எளிமையான மனிதராக இருக்கின்றார். எல்லாவித சூழ்நிலையிலும் எல்லா நிலைகளிலும் உலகத்தை பொறுத்த மட்டில் எல்லாம் இழந்தவராக ஒரு தனிமையான ஒரு நிலையை பெறுபவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்னை மரியாவை தான் ஆண்டவர் தேர்ந்து கொள்கின்றார். அப்படி தேர்ந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது முதல் வார்த்தை அன்னை மரியாள் ஆண்டவரிடம் சொல்கின்ற வார்த்தை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கின்றார். அதாவது அவருக்கு அதற்கு முன்பாக ஆண்டவருடைய அடிமை என்று சொல்வதற்கு முன்பாக பல குழப்பங்கள், பல கேள்விகள் அவரிடம் வந்து கொண்டே இருக்கின்றது. இது எப்படி நடைபெறும்? இப்படி ஒரு நிகழ்வு இருக்கின்றதா? ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருப்பாரா? இவையெல்லாம் அவருடைய மனதிலே ஓடிய குழப்பங்களாக, பலவிதமான குளறுபடிகளாக இருந்தாலும் கூட கடைசியாக அவர் என்ன என்று முடிக்கின்றார் என்றால், இதோ ஆண்டவருடைய வாக்கிற்கு நான் அடிமையாக இருக்கின்றேன், ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்கிறதோ அதை நான் செய்பவராக இருக்கின்றேன் என்று அவர் சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதைதான் நம்முடைய வாழ்வில் முதல் மாதிரியாக, முதல் முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலும் பல குழப்பங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்விலும் பல தேவைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்விலும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது இது எப்படி நடக்கும், இது எப்படி நடைபெறும், இது எப்படி முடியுமா முடியாதா, இதை கடவுள் தருவாரா தரமாட்டாரா, அல்லது நாம் கோவிலுக்கு சென்றால் இது கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் நாம் பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள் நம்மிடம் எழுந்து நம்முடைய இறை பக்தியை, இறைவனுக்கு முன்பாக நாம் அடிமை அல்லது இறைவனுக்கு முன்பாக முழுவதுமாக என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்ற அந்த நிலை மறந்து நம்முடைய குழப்பங்களும் நம்முடைய தேவைகளும் மிகப்பெரியதாக தெரிகின்ற பொழுது அந்த அன்னை மரியாவை விட்டு, அன்னை மரியாவினுடைய முன்மாதிரியில் இருந்து நாம் விலகிச் செல்பவர்களாக மாறி போய் விடுகின்றோம். ஆகவே அன்னை மரியாவை நாம் ஒரு பாதுகாவலியாக எடுத்துக்கொள்கின்றோம், ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோம். இந்த அன்னையை போன்றுதான் நான் இறைவனை நேசிக்கக்கூடியவராக, இறைவனை விரும்பக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் என்றால் அந்த அன்னையை போன்றே இதோ இறைவனுடைய அடிமை, இதோ இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன், இறைவன் இதை என்னை செய்ய கட்டளையிட்டு இருக்கின்றார் என்றால் அதை செய்வேன், நன்மை தனத்திற்கு முதன்மையிடம் கொடுப்பேன் என்கின்ற ஒரு நிலை நம்மிடம் இருக்க வேண்டும். ஆகவே இயேசுவில் மிகவும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அன்னையை போன்றே ஆண்டவரை இறுக பற்றி கொள்பவர்களாக, ஆண்டவரை தேடுபவராக, ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக, ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இது சரியாக இருக்கும் என்று சொல்கிறார் என்றால் அதை செய்யக்கூடியவளாக நாம் இருக்கின்றேனா என்பதை சிந்திக்க வேண்டும். இதுதான் அன்னையின் மீது நாம் கொண்டிருக்கின்ற மிக அளப்பரிய பற்று, பாசம், அவரை நாம் ஏற்றுக்கொண்டதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதே அன்னை மரியாள் ஆண்டவருடைய வாக்கை தன்னுடைய வாழ்வாக மாற்றினார். அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் வாக்கை நம்முடைய கரங்களில், நம்முடைய இல்லங்களில் தவழ விட்டு கொண்டிருக்கின்றோம். அது திருவிழியமாக இருக்கலாம், அல்லது நாம் அனுதினம் போதிக்கின்ற போதனைகளாக இருக்கலாம், நல்ல சொற்களாக இருக்கலாம். இவையெல்லாம் நமக்கு நிறைய கிடைத்து கொண்டிருந்தாலும் இவைகளை வார்த்தைகளாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மாணவன் அல்லது நம்முடைய குடும்பத்திலே நாம் யாருக்காவது அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் மிக அற்புதமாக சொல்வோம். நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வேலை செய்ய வேண்டும், நன்றாக இதை நீங்கள் செய்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய அறிவுரைகள், நம்முடைய வார்த்தைகள் மிக பக்குவமுடையதாக,
மிக சரியானதாக இருக்கும். ஆனால் அப்படி நாம் ஒருவருக்கு அறிவுரையாக கொடுக்கின்ற அந்த வார்த்தைகள், ஒருவரை நாம் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் நமக்கு அது வாழ்வை கொடுக்கின்றதா, நம்முடைய வாழ்விலே அந்த வார்த்தைகள் செயல்படுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே ஒரு வார்த்தையாக, ஒரு ஜபமாக மட்டுமே எடுத்துக்கொள்கின்றார் என்று மரியாள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக அந்த ஜபத்தை, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றினார் என்பதுதான் உண்மை. நாமும் இறைவனுடைய வார்த்தைகளை ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம், நாமும் இறைவனுடைய வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கின்றோம், நாமும் இறைவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்வாக மாறுகின்றதா என்பதை தான் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இந்த நேரத்திலே இருக்கின்றோம். அன்னை மரியாள் அதைத்தான் செய்கின்றார். வார்த்தையை வார்த்தையாக மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றுகின்றார். கடவுளுடைய வாழ்வை, கடவுளுடைய அந்த வார்த்தையை வாழ்வாக செயல்படுத்துகின்றார். கடவுள் எதை சொல்கின்றாரோ அதை செய்கின்றவராக இருக்கின்றார். கடவுளிடம் எதை சொல்ல வேண்டுமோ அதை தன்னுடைய வாழ்வாக மாற்றி அது இறைவனுக்கு விரும்பக்கூடியதாக அவர் வாழ்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அவர் உண்மையாகவே இறை வார்த்தையை எடுத்துக்கொண்டு செல்பவராக இருக்கின்றார். இன்றைய இந்த மரியாளுடைய அந்த பாடலை பார்க்கின்ற பொழுது, இந்த நற்செய்தியிலே அதை தான் பார்க்கணும். எலிசபெத்திடம் அவர் செல்கின்றார், இறை வார்த்தையை அங்கே பகிர்ந்து கொள்கின்றார். பகிர்ந்து கொள்வதோடு நின்று விடவில்லை, மாறாக அங்கே அவருக்கு பணிவிடை செய்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நான் தான் இறைவனுடைய தாயா இருக்கின்றேன், நான் தான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கின்றேன், இறைவன் என்னை தேடி வந்தவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் மற்றவரை தேட வேண்டும், நான் ஏன் மற்றவரை பார்க்க வேண்டும், நான் ஏன் மற்றவருக்கு பணி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்கவில்லை. மாறாக ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது கிடைத்ததோ அப்பொழுதே அவர் பணி செய்ய தொடங்கிவிட்டார் என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுதே அவர் அடுத்தவர் யாருக்கு உதவி தேவையோ அவரை தேடி ஓடக்கூடிய பெண்மணியாக அன்னை மரியாள் இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அன்னை மரியாள் இறை வார்த்தையை பெற்ற அடுத்த கணமே அவர் வாழ்வாக அதை செயல்படுத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய ஜபத்தை விட ஜபத்தின் செயல் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நாம் இந்த அன்னை மரியாவினுடைய வாழ்வில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அன்னை மரியாள் எப்படி இறை வார்த்தையை வாழ்வாக்கினாரோ அதே போன்று என்னுடைய வாழ்விலும் இறைவன் கொடுக்கின்ற அந்த வார்த்தைகளை, இறைவன் என் மனதிலே உதிக்க செய்கின்ற அந்த நன்மை செயல்களை நான் செயலாக மாற்றுவேன், வாழ்வாக மாற்றுவேன் என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதே போன்று துன்பங்கள் வாழ்விலே மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய வாழ்விலே இல்லாத துன்பமே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்னை மரியாள் தொடக்கத்திலிருந்தே பல துன்பங்களை பெற்றவராக இருக்கின்றார். இயேசுவை தன் உதரத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கணத்திலிருந்தே அவர் பலவிதமான இன்னல்களுக்கு உரியவராக இருந்தார். பலவிதமான துன்பங்கள், அவர் அந்த கருதாங்கிய நிலையிலே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஓட வேண்டிய சூழ்நிலை, அவர் மீது ஒரு பலவிதமான அவதூறான ஒரு சூழ்நிலைக்குரிய அந்த ஒரு காரணம் உருவாகின்ற வேண்டிய நிலை, அங்கு எந்த ஒரு இடமும் ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்காத ஒரு நிலை என்றெல்லாம் அவருடைய வாழ்வை முழுவதுமே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது எல்லா இடத்திலுமே துன்பப்பட்டவராக, எல்லா இடத்திலுமே வேதனைப்பட்டவராக இருக்கின்றார். கடைசியாக பார்க்கின்ற பொழுது கூட தன்னுடைய சொந்த மகன் இதோ சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றார். அப்படி அறையப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு கொடூரமான காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு தாயாக அவர் இருக்கின்றார். இப்படி அவருடைய வாழ்விலே எல்லா துன்பங்களையும் அவர் சந்தித்தாலும் கூட எந்த விதத்திலுமே அவர் மிக வேகமாக ஒரு உணர்வை வெளிக்காட்டக்கூடியவராக, ஒரு உணர்வை வேகமாக வெளிப்படுத்தக்கூடியவராக இல்லை. மாறாக பொறுமையாக எது ஆண்டவருடைய திட்டம் அதை தான் நாம் செயல்படுத்த வந்திருக்கின்றோம் என்பதிலே அவர் ஒரு சரியான புரிதலோடு இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நமக்கும் பல துன்பங்கள் வருகின்றது தான், நாமும் பல துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நாமும் பல வாழ்விலே இதெல்லாம் ஏன் என் வாழ்விலே நடக்கின்றது என்பது தெரியாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்வையும் ஆட்டி படைக்கின்றது என்பது நமக்கு தெரியும் தான். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் இறைவனுடைய விருப்பம் என்ன, இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் யோசிக்கின்றோமா? அன்னை மரியாவை போன்று பொறுமையாக இருக்கின்றோமா? அன்னை மரியாவை போன்று இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் இறைவனுடைய அந்த முழுமையான உணர்வை, அந்த இறைவனை தேடுகின்ற, இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற அந்த ஒரு எண்ணம் நம்மிடம் இருக்கின்றதா என்பதை பார்க்கும். ஒரு சின்ன துன்பம் வந்தாலும், ஒரு சின்னதாக நாம் வேண்டிய ஒரு செயல் நமக்கு நடைபெறவில்லை என்றாலும் உடனடியாக நாம் இறைவனை வஞ்சிக்கக்கூடியவர்களாக,
உடனடியாக கடவுளே உனக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று நாம் கேட்கக்கூடியவர்களாக மாறி போய்விடும். உடனடியாக நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றோம். உடனடியாக நம்முடைய உணர்வை வேகமாக நாம் வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி அல்ல. இதிலே இறைவனுடைய விருப்பம் என்ன இருக்கின்றது, இதிலே இறைவன் எனக்கு என்ன சொல்ல வருகின்றார், இறைவன் என்னை என்ன செய்ய சொல்கின்றார் என்பதிலே மிக தெளிவாக பொறுமையாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கின்றார். இறை விருப்பத்திற்கு மாறி அவர் எதையும் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கணும். ஆகவே இறை விருப்பத்திற்கு முன்னிடம் கொடுக்கின்றார், அதுவும் எந்த நேரத்தில், தன்னுடைய துன்ப நேரத்தில் கூட என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்பமோ துன்பமோ வாழ்விலே எந்த நிலையிலும் இறை விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற அந்த அன்னை மரியாவை போன்று நாமும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை பற்றி நாம் பல விதங்களில் பல நிகழ்வுகளாக கேள்விப்பட்டிருப்போம். அதிகமாக நாம் என்ன விரும்புகின்றோம் என்றால், அன்னை மரியாள் அற்புதங்கள் செய்யக்கூடியவர், அதிசயங்கள் செய்யக்கூடியவர், அவர் வழியாக அவரை தேடி செல்கின்றவர்கள் எல்லாம் பல நலன்களை பெற்றவர் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் உண்மைதான். அதோடு கூட அந்த அன்னை மரியாள் ஆண்டவர் மீது எவ்வளவு பற்று கொண்டு இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு கருத்து தான் நம்மை அதிகமாக பாதிக்க வேண்டும். அதை போன்று நாமும் ஆண்டவர் மீது அன்னை மரியாவோடு ஒரு நெருங்கிய அந்த ஒரு உறவோடு நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் நிறைவான அருளையும் வாய்ப்பையும் எல்லாவிதமான நலன்களையும் பெற்றுக்கொள்வோம் என்பது இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இயேசுவில் அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, இந்த நேரத்திலே நாம் அந்த அன்னை மரியாவை நம்முடைய வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கை நிலையிலும் அன்னை மரியாள் இதைவிட அதிகமான துன்பங்கள் இன்பங்களை அவர் அனுபவித்தவராக இருக்கின்றார். ஆகவே நாமும் ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை மாற்றாமல் ஆண்டவருடைய அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவை முன்மாதிரியாக வைத்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான செய்தி. ஆகவே அதை தெரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்வில் என்னுடைய தாய், என்னுடைய அன்னை, என்னுடைய இந்த பாதுகாவலி புனித பிரியநாயகி எனக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கின்றார். நான் இனி வருகின்ற காலங்களிலே ஆண்டவருக்குரியவராக இருப்பதற்கு மிக ஒரு பெரிய பாடமாக என்னுடைய அன்னையினுடைய வாழ்வு இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் அன்னையை போன்று வாழ கற்றுக்கொள்வோம். அன்னையை போன்று ஆண்டவரை தேட கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய அருளை அன்னையை போன்று நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.